அன்பினர்களே, இன்று புதன்கிழமை 3ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உட்பட மேலும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு நாட்டை விட்டு கிளம்ப முடியாதவாறு பயண தடை டிராவல் பேர்னிங் பண்ணப்பட்டிருக்குது. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தால் இது ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு அமைவாக. எதற்காகவாம்? இது ஈஸ்டர் குண்டு வெடிப்புல அப்படி குண்டு வச்சாங்களாம் எடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. என்னமோ கதை அம்பளிபாம கதை ஒன்று போகுதானே, அதைத்தான் பார்த்துருவோம். கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID மேற்கொண்டு வரும் விரிவான விசாரணைகளின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் விசாரணைகளுடன் தொடர்புடைய 2 இராணுவ அதிகாரிகளான கேர்னல் முகமது அன்சார், இவரும் ஒரு மலையக்காரத்தான் இருக்காரு, மற்றும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி பிரமானந்த உடலகமே, இவர் ஒரு இராணுவ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இன் ஜஃப்னாவுக்கு பார்த்தோம். ஆகியோருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டது. விசாரணைகளுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் அவர்களை ஆஜர்படுத்தவும் விசாரணைகளை தடையின்றி தொடரவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நீதிமன்றம் உத்தரவு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு தடை விதித்துள்ள விடயமானது இராணுவத்திற்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரச புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் சுரேஷ் சாலி அவர்களும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்ப வருவோமா? இப்ப சில விடயம் இருக்கா. இது இன்றைய நீதிமன்ற நடவடிக்கை. கொழும்பு கோட்டை முன்னாள் அரச புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலியை மேலும் 90 நாட்கள் காவலில் வைப்பதற்கான உத்தரவு கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஒப்புதல் அளித்துள்ளார். இருப்பினும் நம்ம புள்ளத்தம்பிரிக்கல மட்டக்களப்பு புள்ளக்குட்டியோ அல்லது சாலையின் கைது, இந்த சுரேஷ் சாலையின் கைது குறித்தோ எந்த புதிய தகவலும் இதுவரையும் வெளியிடவில்லை. ஏதாவது அடிச்சாங்களா? இல்லையே. உதைச்சாங்களா? இல்லையே. ஏதாவது சித்திர பண்ணீங்களா? இல்லையே. ஆனால் அவருடைய மனைவி, சுரேஷ் சாலியின் மனைவி ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கின்றார். தன்னுடைய கணவன் எலி கூட்டுக்குள்ள எலி சரிதான், எலி நாங்க திட்ட பெருச்சாலி, இவங்களே பெருச்சாலி இல்ல, பெருச்சாலிக்குள்ள படுக்கணும் இருக்கணும். அது CIDக்குள்ள போற எல்லாருக்கும் அதுதானே. 4ஆம் ஆடி என்று சொன்னால் எல்லோருக்கும் அதான் கிடைக்கும். அதுல என்ன இவருக்கு மட்டும் ராஜ மகாத்தாண்டவன வந்திருக்கிறாரு. எத்தனை அப்பாய் விலை போட்டிருப்பாய். இதெல்லாம் காண சுரேஷ் தம்பி. சரி, பிள்ளைக்குட்டி தான் அங்க அடிச்சு கேட்டானே, போலீஸ் அடிச்சு வாயு திறக்க மாட்டோம் இல்ல. சரி, குற்ற புலனாய்வு துறையின் விசாரணைகளின் வெற்றி பெற்றிருந்தால், அதாவது இந்த மூவ் வெற்றி பெற்றிருந்தார், சுரேஷ் சாலிக்கு பிறகு ஏகப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருப்பார்கள் இராணுவத்துக்குள்ளிருந்து. இதை நாம இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வந்த காலம் தொட்டு நம்ம ஊடறுப்புல தொடர்ச்சியாக சொன்ன விடயம் என்ன? இது தேன்கூட்டில் கை வைப்பது போன்று அல்லது குத்து கிளவி கூட்டில் கை வைப்பது போன்று இது மிகப்பெரிய ஒரு செயின் தொடர்பு கொண்டது. இது ஒருவர் 2 பேரும் அல்ல. புள்ளக்குட்டி மேல கட்ட பாக்குறாங்க, அதுக்கு நடக்கல. புள்ளக்குட்டிக்கு என்ன தெரியும்? புள்ளக்குட்டியை எப்படிங்க கட்ட முடியும்? அவன் முன்னுக்கும் பின்னுக்கும் குண்டுவெடிப்பு கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு, அதாவது குண்டுவெடிப்புக்கு முன்பு குண்டுவெடிப்புக்கு பின்பு உள்ளுக்கு இருக்கிற ஒருத்தனை நீங்க உலகத்தின் எந்த ஒரு மூலைக்கு போய் அவனை நீங்க குற்றவாளியாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லப்பட்டால் அங்க ஜெயில இருக்கிற முழுது பேரும் கம்பி அணி வீட்டுக்கு போகணும். இது தெரியாம சின்ன பிள்ளை மாதிரி புள்ளக்குட்டியை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அது எப்படி அங்க போன் பாப்பிப்பான்? போன் பாப்பிட்டா பிடிக்கணும் இல்ல. புள்ளக்குட்டி இருந்துக்கு வெளியே போனானா, குண்டு பிடிக்க போனா ஒன்றுமே இல்லை. அப்ப என்னங்க அவனை தண்டிக்க முடியும்?
சும்மா சின்ன பிள்ளையாட்ட அம்புலி மேமா சின்ன பிள்ளைக்கு உணவு கொடுத்துட்டு அந்த வானத்துல அம்புலி மேமா கதை சொல்லி வரக்கூடாது. குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணைகள் வெற்றி பெற்றிருந்தால் மிகப்பெரிய மூவ் ஒன்று செஞ்சிருக்கும். நடக்கலையே. அது இன்று வரையும் நடக்கல. யாரையும் கைது செய்யல. அந்த லிங்கே இல்லை. அதாவது சிறைசாலைக்கு பிற்பாடு அல்லது பிள்ளைக்குட்டிக்கு பிற்பாடு கைது செய்யப்படும் என்ற பட்டியல் ரெடியா இருந்தாலும் அது நடக்கல. அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு திட்டத்தை வைத்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நேரத்தில் கிழக்கு பிராந்திய தளபதியாக இருந்த தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை பதவியிலிருந்து நீக்குவதற்கான திட்டம் அரசுக்குள்ள இன்னும் இருக்கு. உருப்படியாக ஆக பெற்ற உள்ளுக்குள்ளே தடை இருக்குது. ஜனாதிபதி இவர்கள் ஒரு மூவெடுத்தாலும் இவன் சரி இவங்கெல்லாம் எப்படி பூந்தாங்க கொண்டு வரலாறு இருக்குல்ல. ஏற்கனவே எதிர்கட்சி அரசியல் இருந்த இவங்க என்ன அரசுக்குள்ள பூந்தாங்க, எல்லாம் செலவழிச்சுவாங்க. அரசியல்ல ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய செலவுன்னு பண்ணாங்கல்ல, ஊடக செலவெல்லாம் அதுலயும் ஒரு பங்காளியும் வந்துக்கிறாங்க. தெற்கு இலங்கை, அதாவது தெற்கு இலங்கை அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலில் ஒரு எவன்கார்ட் சரக்கு வண்டியை விடுவிப்பதில் தலையிட்டதாக பிரதி புலனாய்வு குழு தெனகோன் அவர்கள் விசாரிக்கப்பட்டிருந்தார். ஆறு தெனகோன் முன்னாள் ஐஜிபி தற்பொழுது அவருக்கும் இந்த ஸ்டே ஆர்டர் இருக்குது, இந்த டிராவல் பேன் இருக்குது. சிறைசாலையின் கைதுடன் ராணுவ புலனாய்வு மற்றும் காவல்துறையின் மேலும் பல உறுப்பினர்களை கைது செய்வதற்கான ஒரு திட்டம் அரசாங்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே இன்னும் இருக்குது. அது நான் இல்லட்டு சொல்ல மாட்டேன். அதாவது அந்த எஸ்டிபி ஒரு தலைவரை டார்கெட் பண்றாங்க. அவர் வருணா அதாவது உருள்கிட்ட தலைவர்களை கைது செய்ய ஜனாதிபதி தயக்கம் காட்டினாலும் சாணியின் திட்டத்தை இது முறியடித்துங்கன்னு சொல்லப்படும். அதாவது சிறைசாலையை மேலும் காவலில் வைத்து விசாரித்ததில் சாணி அபேசகர ரவி மற்றும் அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள இருக்கிற ஒரு 5 பேத்துக்குரிய சிறைசாலையை காவலில் வைத்து விஷயத்துல கொஞ்சம் அப்படி பின்வாங்குறாங்க. மாத்து கருத்து இருக்கான். எதுவானாலும் நாம மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை பயிர் செய்யறோம். ஈஸ்டர் தாக்குதல் என்பது நாம ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வராங்க. அதை விரும்புறார்கள் கேட்டுக்கொள்ளுங்க, விரும்பாதார்கள் தட்டிட்டு போயிட்டு இருங்க. என்ன பிள்ளைக்குடி எனக்கு மாமன் மச்சான் நான் செல்வதெல்லாம் சட்டம். ஆதாரபூர்வமாக எழுத்து மூலமாக நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்த ஒருத்தனை குற்றவாளியாக என்னென்று கொண்டு முடிய வரையும் இதுவரைக்கும் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அக்ரஹார எங்க பெங்களூர் அக்ரஹார சிறையில சின்னம்மா இப்ப வந்திக்கிற சசிகலா சின்னம்மா 2 லட்சம் காசை கொடுக்குற வெளியே போற வார 2 லட்சம் காசு வெளியே ஷாப்பிங் பண்ண போறது. இது எப்படி ஜெயிலுக்குள்ள இருக்க உத்தரவு ஜெயில் கமிஷனை வாங்கிச்சு கொடுத்துச்சு போயிட்டு. அந்த மாதிரி பிள்ளைத்தம்பி எங்கேயுமே போகலக்கு, அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிறான். அது சம்பந்தமே கிடையாது. ஆனா சில ஆட்கள் பிடிச்சு கொடுத்து நாம தொடர்ந்து சொல்லி வரோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் என்பது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஆட்கள் படைகள் சேர்ந்து இணைந்து நடத்திய ஒரு பெரும் தாக்குதல். இதன் சூத்திரதாரிகளை அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி சொன்னாலும் கூட அவர்கள் இதை ஒருபோதும் வெளிக்காட்ட முடியாது என்பதை நாம தொடர்ச்சியா சொல்லி வரோம். இந்த நேரத்தால அதை நிரூபிக்க முடியக்கூடிய சான்றுகள், சாட்சிகள், ஆதாரங்கள் இதுவரையும் சேர்க்கப்படவில்லை. சேர்க்கிறதுக்கான காரணம் இல்லை. இப்ப சிறைசாலை ஏற்கனவே 3 மாசம் தான், இன்னொரு 3 மாசம் எடுத்துறீங்க இல்ல. இது இந்த தமிழ் பசங்களை எல்டிடி என்று அரெஸ்ட் பண்ணி இப்படிதான் கொடுக்குறோம். அதைத்தான் செஞ்சிருக்கிறான். இப்பயும் எந்த ஆதாரமும் இன்னும் கிடைக்கவில்லை அரசுக்கு. அவர் விசாரிக்கப்படவும் இல்லை. அப்படியானால் இது ஒரு புல்மேச்சலா அது எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு அனுமான் பால் போன்று இது மிகப்பெரிய ஒரு தொடர் சங்கிலியாக இராணுவத்துக்குள், புலனாய்வுக்குள், போலீஸுக்குள், கடல் கடந்து இப்படி ஏகப்பட்ட ஒரு லிங்கில உள்ளது. கோட்டட ஆட்சியை கலைக்க வேணும் மன்றத்தில் குறியா இருந்தது அமெரிக்கா. அது நாங்க பல முறை சொல்லிட்டோம். மேல அதை சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாங்க சாமி. அதனால இதை எடுத்து செல்ல முடியாது. நாம ஏராளமான செய்திகள், இலங்கை செய்தியும் தேங்கி கிடக்குறது. அரசாங்கம் மிகப்பெரிய மூவ் எடுக்குது. அடுத்த ஆட்சியை தக்க வைத்துவதற்கான மிக ஒரு மூவெல்லாம் எடுக்கிறாங்க. நமக்கு ஏகப்பட்ட மெயில்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. எனவே இப்பொழுது கோட்டையர் நாட்டை விட்டு போகலா, நாம சொல்லிக்கிற 3 பேருக்கு போக கூட உடல்காம போகலா. முகமது அன்சார் ஒரு கேர்னல், அவரும் ஒரு கேர்னல் நெற்கதிர் பதித்த தொப்பிக்காரர் பாருங்க, போட்டோலாம் வந்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும். ஆக ஒரு நீதிமன்றத்தால் இந்த ஒரு உத்தரவு பிறப்பித்தலாம் கூட என்னமோ இது பெரிய இஷ்யூவாக வந்தாலும் அவங்களை விசாரிக்கப்படுவதற்கான அல்லது கைது செய்வதற்கான முன்னகரு எதுவுமே இல்லைங்க சாமி.
எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் இந்த ஈஸ்டர் குண்டுபிடிப்பின் மூலமாக வருகின்றது என்பதை நமக்கு கிடைக்கின்ற உடனடி தகவல்களை உங்களுக்கு அள்ளி மூட்டையாக கொண்டு வரையும். ஏகப்பட்ட செய்தி வந்தாலும் மிக அதிகமாக நாங்கள் ரெடியூஸ் பண்ணி எடிட் பண்ணி குறைத்து வளவும் தந்திருக்கின்றோம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு செய்திக்குள் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.